இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்க, அதற்கப்புறம் 10ஆம் இடத்துல அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது. ஒரு 3 மாதங்கள்லேயே அவர் 11ஆம் இடத்திற்கு அதிசார முறையில் வருவது என்பது இன்னும் கொஞ்சம் கொடுப்பினையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராகு கேதுக்கள் எதனா சாதகமற்ற தன்மைகளில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல ராகு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே இருக்கிறார். அதற்கப்புறமா ராகு கேதுக்களுடைய நிலைமைகள் பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காது. அதுக்கப்புறம் அவர் கேள யோகம் என்கின்ற அமைப்பை கேதுவும் குருவும் சேர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கெடுதல் நடக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இல்லைங்க. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று சொல்லுவேன், வயதிற்கேற்றாற் போல தான் நடக்கும். ஐயா இவ்வளவு நல்லா சொல்கிறீங்க, ஆங்கில புத்தாண்டு கூட நல்லா சொன்னீங்க, அப்படி பார்த்தா நான் ஒன்றும் பெருசாக நடக்கலையேங்க, எனக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கோச்சார நிலைமைகள் 12 ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நடக்க என்ன 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர் 1 கோடி அப்படியே அவருக்கு கிடைச்சிருமா இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருப்பவருக்கு 500 ரூபாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 1000 சம்பாதிப்பவருக்கு 5000 10,000, 10,000 சம்பாதிக்கக்கூடியவருக்கு 1 லட்சம் 2 லட்சம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவருக்கு 1 கோடி 2 கோடி என்கின்ற அளவில் அவரவர் இருப்பிடத்தில் அவரவருடைய நிலையிலிருந்து சற்று உயரக்கூடிய அமைப்பாக இந்த கோச்சார அமைப்புகள், இந்த தமிழ் புத்தாண்டு அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. உண்மையிலேயே ஏதாவது ஒரு வகையில் இப்பொழுது எந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தில் சந்தோஷமும் இல்லாமல் அமைதியின்மையாக மகிழ்வாக இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு 4 மாத காலத்திற்குள்ளே, ஏப்ரல்லிருந்து மே ஜூன் ஜூலையிலிருந்தே உங்களுக்கு அந்த முதல் 4 மாத காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைவாகவே கண்டிப்பாக வருங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. குழந்தைகள் சார்ந்த சிறு குழந்தைகள் பேசலை நடக்கலைன்ற மாதிரி சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு இந்த தடவை மண்மாதா கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்களும் வேலைக்காரர்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லோருக்குமே ஓரளவிற்கு பணவரவு, குடும்பத்தில் அமைதிகள் இருக்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம். இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க.
ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.